Hi students, நான் மிருதுலா from 100 Learning. தமிழ்நாட்டுல மொத்தம் எவ்வளோ MBBS சீட் இருக்கு? அது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜா இருக்கட்டும், பிரைவேட் மெடிக்கல் காலேஜா இருக்கட்டும், பிரைவேட் யூனிவர்சிட்டிஸா இருக்கட்டும், அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டிஸா இருக்கட்டும். ஸோ எவ்வளோ சீட்டுக்கு இவ்வளோ காம்படிஷன் இருக்கு? அது தெரிஞ்சுட்டா ஆல்மோஸ்ட் நமக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா கவுன்சிலிங் ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், சாய்ஸ் ஃபில்லிங்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இது மாதிரி ஒரு பிடிஎஃப்பும் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்ல எந்த காலேஜஸும் நீங்க மிஸ் பண்ணாம பார்த்துட்டு போறதுக்கு இந்த செக்லிஸ்ட் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்க போகுது. ஸோ இதோட பிடிஎஃப் லிங்க்கும் நான் உங்களுக்கு அட் எண்ட் ஆஃப் த வீடியோ கொடுக்க போறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கு, MBBS சீட்ஸ் இருக்க போகுது. ஸோ அப்ப இந்த காலேஜஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. அது பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் இல்ல பிரைவேட் யூனிவர்சிட்டி ஆர் ஈவன் த டீம்டு யூனிவர்சிட்டிஸ், அது கவர்மெண்ட் கோட்டால போனா என்ன ஃபீஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டால போனா என்ன ஃபீஸ், இது தெரிஞ்சுக்கிட்டாதான் இன்னொரு 1 மந்த்க்குள்ள நம்மளும் வந்து தயாராக முடியும். சோ அடுத்த வீடியோ அது வேணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், பேரண்ட்ஸா இருக்கட்டும், சோ தயாராகணும் அப்படின்னா அது வேணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. சோ தட் அடுத்த வீடியோ எந்தெந்த காலேஜஸ்க்கு நீங்க தேடிட்டு இருக்கீங்களோ அதுக்கு கண்டிப்பா அடுத்த வீடியோ இல்ல ஷார்ட்ஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்க போகுது. சோ இப்ப இங்க நமக்கு மொத்தமா கிட்டத்தட்ட 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. சோ சிஎம்சி வேலூரா இருக்கட்டும், திருச்சி SRM இருக்கட்டும், கற்பக விநாயகா, PSG கோயம்புத்தூர், மூகாம்பிகா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட்ல நிறைய காலேஜஸ் இருக்கு. சோ டோட்டலா கிட்டத்தட்ட இந்த 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா 3500 MBBS சீட் இருக்கு. இந்த 3500 MBBS சீட்டும் வந்து ஃபில் பண்ண போறது யாரு அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான். சோ நமக்கு தமிழ்நாடு கவுன்சிலிங்ல இந்த சீட்ஸ் எல்லாமே வந்துடும். சோ நீங்க இது சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ல நீங்க கவர்மெண்ட் கோட்டால போறதும் போகலாம், மேனேஜ்மெண்ட் கோட்டா தனியா இருக்கு. சோ அப்படி போகணும்னு நினைக்கிறீங்கன்னா இவங்க எல்லாமே நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு வந்துருவாங்க. சோ அப்ப 3500 சீட் இதுல இருக்கு. அப்ப அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ். சோ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல ஃபீஸ் அப்படிங்கும் போது ஒரு காலேஜுக்குமே ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் தான் டியூஷன் ஃபீஸா இருக்க போது. அது போக புக்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாம் வாங்குறது எக்ஸ்ட்ரா செலவா இருக்க போகுது, மெஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் இது எல்லாமே. அண்ட் அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட MMCல 250 சீட் இருக்க போது, ஸ்டான்லில 250 இருக்கு, கீழ்பாக்ல 150 சீட்ஸ் இருக்கு, மதுரை மெடிக்கல் காலேஜஸ்ல 250 இருக்கு. ஸோ டாப் மோஸ்ட் காலேஜஸோட லிஸ்ட்டுமே வந்து அடுத்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி தரேன். ஸோ நீங்க உங்க லிஸ்ட்டை வந்து லைக் இன்னும் சாய்ஸ் ஃபில்லிங்ல எந்த ஆர்டர்ல வைக்கணும் அப்படின்னு தெரியாம கன்ஃபியூஷன் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா மெசேஜ் பண்ணுங்க. யூ கேன் மெசேஜஸ் அட் திஸ் நம்பர் 9487005944. ஸோ இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கான செக் லிஸ்ட்டும் நான் கொடுத்துட்றேன். அண்ட் ஒரு சிலருக்கு இன்னுமே கன்ஃபியூஷன் இருக்கு, எந்த ஆர்டர்ல வைக்கணும்னு தெரியல, ஓகேவா? ஸோ டாப் மெடிக்கல் காலேஜஸ்க்கு போகணும்னு நினைக்கிறேன், ஆனா எதை எப்படி பிளேஸ் பண்றதுன்னு தெரியல அப்படின்னா டெஃபினட்டா நீங்க மெசேஜ் பண்ணியும் கூட கேட்கலாம். இந்த செக் லிஸ்ட்டும் உங்களுக்கு நான் ஃப்ரீயா கொடுக்க போறேன். ஓகே, பிகாஸ் இதுல நீங்க கரெக்டா ஃபில் பண்ணிட்டு வரணும். உங்க சீக்வன்ஸ் என்ன அண்ட் அந்த காலேஜஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டீங்களான்னு டபுள் செக் பண்ணும். ஸோ 2 காலம் கொடுத்துருக்கேன். ஸோ அப்ப டோட்டலா கவர்மெண்ட் காலேஜஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆக்சுவலி 36 தான். ஸோ இந்த 36 காலேஜஸோட முடிஞ்சது கவர்மெண்ட். ஸோ அது போக பாத்தீங்கன்னா எய்ம்ஸ் மதுரை. ஸோ இந்த எய்ம்ஸ் மதுரை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 100% சீட்ஸ் வந்து நம்மளோட ஆல் இண்டியா கோட்டால தான் வரும், ஓகேவா? ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த 36 கவர்மெண்ட் காலேஜஸ்க்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிரிச்சிருவோம். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய கவுன்சிலிங் அண்ட் ஆல் இண்டியா கோட்டா. ஸோ இது வந்து MCC நடத்துவாங்க, ஆல் இண்டியா கோட்டாக்கான சீட்ஸ். ஸோ அது வந்து 15% ஒவ்வொரு காலேஜ்ல இருந்தும் போயிடும். ஸோ அது கேட்டகரி வைஸ் நமக்கு ஸ்பிளிட் ஆகும். ஸோ OCக்கு எவ்வளோ, BCக்கு எவ்வளோ, MBCக்கு எவ்வளோ அப்படிங்கிறது பிரிஞ்சிடும். அண்ட் தமிழ்நாட்டில் வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய 85% ஆஃப் சீட்ஸை தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து ஃபில் பண்ணுவாங்க. இதுதான் நமக்கு கிரைட்டீரியா. ஸோ அது போக ESI KK நகர் எப்படிங்கிறதுனா, ஸோ ESI கோட்டால வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஃபீஸ், ஐ திங்க் அது ரொம்ப கம்மி, ஒரு 20-24,000 தான் வருஷத்துக்கு இருக்க போது. இதுவே வந்து நீங்க வந்து வேற கோட்டால, ஸோ இதுலயே வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா மாதிரி வரீங்க அப்படின்னா, இல்ல கவர்மெண்ட் கோட்டால வரீங்க அப்படின்னா அப்போ ஃபீஸ் வந்து வருஷம் 1 லட்சத்துக்கு கணக்கு வந்துடும். அண்ட் இது போக என்னன்னா இவங்க கிட்ட ஒரு 1 இயர் பாண்ட் இருக்க போகுது. ஸோ நீங்க 5 வருஷம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா அங்க ஒர்க் பண்ணி ஆகணுங்கிற ஒரு பாண்ட் இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்னா நீங்க ESI KK நகர லிஸ்ட்ல மேல வைக்கணும்னு நினைச்சாலும் நீங்க வைக்கலாம். ஓகே, ஸோ அப்ப இங்க டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா இந்த 38 காலேஜ்லயும் நமக்கு 5250 MBBS சீட் இருக்க போகுது. ஸோ இந்த 5250 MBBS சீட்டும் எவ்வளோ, எந்தெந்த கவுன்சிலிங்க்கு வருவாங்க அப்படிங்கறதும் நம்ம இங்க கொடுத்தாச்சு. இது இன்னும் பிரியும் நமக்கு கேட்டகரி வைஸ் பார்க்கும்போது. ஸோ இது போக அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. ஸோ பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா 4 பேர் இருக்காங்க. இவங்க 4 பேருமே இந்த பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் பாத்தீங்க அப்படின்னா 100% சீட்ஸ் வந்து யார் ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் தான் ஃபில் பண்ணுவாங்க, ஓகேவா? ஆல் இண்டியா கோட்டால இவங்க வர மாட்டாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி நமக்கு பிரைவேட்
யூனிவர்சிட்டிஸ் மாதிரி இது டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. ஸோ இவங்க எல்லாமே தனி சிஸ்டம் மாதிரி. ஸோ அப்படி பார்க்கும்போது SRM இருக்கு, ராமச்சந்திரா இருக்கு, ஸோ பாலாஜி மெடிக்கல் காலேஜ் இது எல்லாமே சென்னையில, ஸோ ACS இருக்கட்டும் கன்னியாகுமரியில அண்ட் பாரத் சென்னை. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செட்டிநாட், சத்யசாய் இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா இது கிட்டத்தட்ட நமக்கு 13 காலேஜஸ் இருக்கும் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல. ஸோ இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய மொத்த சீட்டுமே வந்துட்டு 100% சீட்ஸ் வந்து நமக்கு எது மூலமா ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னா இட் இஸ் த்ரூ ஆல் இண்டியா கோட்டா தான். ஓகேவா? ஸோ இவங்க எல்லாமே நமக்கு மெடிக்கல் கவுன்சில் நடத்தக்கூடிய ஓகே ஆல் இண்டியா கோட்டால தான் இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய எல்லா சீட்ஸுமே ஃபில் ஆகும். ஸோ இதுல கிட்டத்தட்ட இந்த 13 காலேஜஸ்லயும் மொத்த சீட்டு பாத்தீங்க அப்படின்னா 2250. ஸோ 750 சீட் இருக்க போது இவங்க அத்தனை சீட்டுமே யாரு ஃபில் பண்ண போறாங்க? ஆல் இண்டியா கோட்டால தான் வருவாங்க. ஸோ தமிழ்நாடு கவுன்சிலிங்க நம்ம இந்த காலேஜஸ் எல்லாத்தையும் பார்க்க முடியாது. அப்ப டோட்டலா எவ்வளவு சீட்ஸ் இருக்கு நம்ம டக்குன்னு கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல இருக்கக்கூடிய சீட். ஸோ கவர்மெண்ட் சீட்ஸ் அந்த 36 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. அண்ட் அது போக வந்துட்டு ESI KK நகரோட இருக்கு. அண்ட் அது போக எய்ம்ஸ். ஸோ இந்த மொத்த சீட்டும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 5250 தான் இருந்துச்சு. அண்ட் அது போக இப்ப நம்ம பார்த்து இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல 2750 சீட். அண்ட் நான் சொன்ன மாதிரி இவங்களோட கவுன்சிலிங் ப்ராசஸ் எதுவும் நடக்க போது கம்ப்ளீட்டா MCC தான். ஓகே ஆல் இண்டியா கோட்டாக்கு போயிடுவாங்க. அண்ட் அது போக பிரைவேட் காலேஜஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஸோ காலேஜஸ் தனியா இருக்கிறதுல நமக்கு ஒரு 3500 சீட் இருக்கு. அண்ட் அது போக பாத்தீங்க அப்படின்னா பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருந்தாங்க. ஸோ அந்த 4 பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருந்துச்சு இல்லையா? ஸோ அதுல கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 550 சீட் இருக்க போகுது. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா இப்ப கணக்குப்படி 12050 MBBS சீட்ஸ் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. முழுக்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஆக்சுவலி தமிழ்நாட்டில் தான் இருக்கிறதுலே மெடிக்கல் காலேஜஸும் அதிகம். அண்ட் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இந்தியாவிலேயே பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் 12050 சீட் இருக்கு. ஸோ இந்த காலேஜஸ்க்கு தான் நமக்கு காம்படிஷன். ஸோ இதுல கோட்டாஸ் எல்லாம் பிரிஞ்சு நம்ம கம்யூனிட்டிக்கு வரும்போது சீட்ஸ் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் ஆயிடும். ஸோ இது கிளியரா தெரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். அப்ப நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது நம்ம கணக்கு எடுத்துக்காம ஸோ நீங்க வந்துட்டு 500 மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னாலும் MMC வேணும்னு நினைக்கிறீங்களா தாராளமா நீங்க MMC ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியாவா வருங்க. பிகாஸ் இது மெஷின் தான் பண்ண போகுது. ஸோ ஆன்லைன்ல அப்படிங்கும்போது கம்ப்யூட்டர் பேஸ்ட் தான். அது ஆட்டோமேட்டிக்கா அதுல சீட் இல்லைன்னா உங்களுக்கு அடுத்த காலேஜ் சூஸ் பண்ணிடும். ஸோ நம்ம யோசிச்சு எந்த முடிவும் எடுக்க வேணாம். உங்களுக்கு எனக்கு MMC வேணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா MMC எல்லாம் ஃபர்ஸ்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் உங்க ப்ரையாரிட்டிக்கு தகுந்த மாதிரி இந்த சாய்ஸ் ஃபில்லிங்க நீங்க பண்ணுங்க. ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் போகணும்னு நினைக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இந்த செக்லிஸ்ட் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்க போகுது. ஸோ இதை வச்சு நீங்க பேரண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டா இதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க உங்க விருப்பத்துக்கும் ஃபில் பண்ணுங்க. எந்த காலேஜஸுமே நீங்க மிஸ் பண்ண வேணாம். இருக்கக்கூடிய எல்லா காலேஜஸும் நீங்க லிஸ்ட்ல போடணும்னு நினைச்சீங்கனாலும் தாராளமா போடலாம், தப்பே கிடையாது. அண்ட் ஆல்சோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நீங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இஃப் யூ ஆர் எலிஜிபிள், ஸோ எலிஜிபிலிட்டி தெரிஞ்சுட்டு ஓகே நீங்க வந்து ஒரு பிரைவேட் காலேஜஸ்ல ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ல கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா அதை அடுத்தடுத்து கரெக்டா அதையும் ஃபில் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய பேரண்ட்ஸ் அண்ட் நீங்க எந்த ஸ்பெசிபிக் காலேஜுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அந்த காலேஜஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இருக்கக்கூடிய சீட்ஸ் தெளிவா தெரிஞ்சிச்சுன்னு நான் நம்புறேன். அண்ட் ரொம்ப முக்கியமா இந்த PDF நீங்க இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கண்டிப்பா வாங்கிக்கலாம். இது போக வேற என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. எந்த காலேஜ் டாப் மோஸ்ட் காலேஜஸ், ஒரு சில காலேஜஸ்க்கு நடுவில் உங்களால டிசைட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல அப்பவுமே நீங்க மெசேஜ் பண்ணலாம். ஸோ திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் தான் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் காலேஜஸ் தான். ஸோ அங்க படிச்ச நிறைய பேர் வந்துட்டு இப்போ சூப்பர் ஸ்பெஷாலிட்டிலாம் பண்ணி நிறைய சூப்பர் பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ திருநெல்வேலி போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா MMC ஸ்டான்லிக்கு எடுத்து நீங்க அடுத்த கிரைட்டீரியால திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் கூட வைக்கலாம். அதுக்கப்புறம் தஞ்சாவூர் இருக்கு, தேனி இருக்கு. ஸோ இந்த மாதிரி காலேஜஸ் நீங்க டிஃபைன் பண்ண முடியல தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்தவரைக்கும் கிளினிக்கல் எக்ஸ்போஷர் எப்படி இருக்க போகுது, அந்த பர்டிகுலர் காலேஜ்ல பேஷண்ட் ஃப்ளோ எப்படி இருக்கு, நம்ம ப்ராக்டிஸே அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. நம்ம படிக்கிறோம் அப்படிங்கறத தாண்டி எவ்வளவு நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் நம்ம ட்ரீட் பண்ணிருக்கோம், எவ்வளவு கேசஸ் நம்ம பார்த்திருக்கோம் அப்படிங்கறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் த ஃபியூச்சர் டாக்டர்ஸ்.